மொச்சக்கொட்டையோட கதை. ஒரு பாட்டி என்ன பண்ணாங்க, சந்தைக்கு போய் இன்னைக்கு அவங்க வீட்டில் மொச்சக்கொட்டை குழம்பு வைக்கலாம், நம்ம பேர பிள்ளைங்கள்லாம் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா மொச்சக்கொட்டை குழம்பு. உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய், கத்திரிக்காய் போட்டு அதோட மொச்சக்கொட்டை போட்டால் ரொம்ப பிடிக்குமா. அதுக்காக வேண்டி பாட்டி பேர பிள்ளைங்களுடைய ஆசைக்காக மொச்சக்கொட்டை வாங்க போனாங்க. அப்படியே கொஞ்சம் சருகு வாங்கிட்டு வருவோம் அடுப்பு பற்ற வைக்கிறதுக்குன்ட்டு அதுவும் வாங்கிக்கிட்டு வந்துக்கிட்டு இருந்தாங்க. வரும்போது அவங்க டக்குன்னு கால் இடறி அப்படி தடுமாறினாங்கல்ல, அந்த சமயம் ஒரு மொச்சக்கொட்டை கீழே விழுந்துருச்சு, ஒரு சருகும் கீழே விழுந்துருச்சு. அதுங்க 2 பேரும் பேசிக்கிட்டாங்களாம். யார்? மொச்சக்கொட்டையும் சருகும். ஆஹா, நம்ம இந்த பாட்டிக்கிட்டேருந்து தப்பிச்சிட்டோம், இல்லாட்டி இன்னைக்கு நான் எரிஞ்சிருப்பேன், நீ குழம்புல தலபுலான்னு கொதிச்சிருப்ப, அதுக்கு பதிலாக நம்ம தப்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அங்கேருந்து காற்று போகிற போக்கில் மொச்சக்கொட்டையும் உருண்டுக்கிட்டு இந்த சருகும் அப்படியே பறந்துக்கிட்டு 2 பேரும் நல்ல நண்பர்களாகவும் ஆகிக்கிட்டாங்க. அப்படியே அவங்க கால் போன போக்கில் போய்கிட்டு இருக்காங்க. போகும்போது வழியில் ஒரு குட்டையில் நிறைய தண்ணி இருந்திருக்கு. இந்த மொச்சக்கொட்டை என்ன பண்ணிடுச்சு, நல்லா நிறையா தண்ணியை குதித்து வயிறு வீங்குற அளவுக்கு தண்ணி குடிச்சிருச்சு. உடனே இந்த சருகு சொன்னிச்சு, போதும் போதும், அப்புறம் ரொம்ப இது பண்ணிட்டீங்கன்னா உடம்பு சரியில்லாமல் ஆகிடும், வா அப்படின்னு சொல்லி அதை இழுத்துக்கிட்டு அப்படியே போகும்போது வழியில் பார்த்தா நிறையா நாவப்பழம். அந்த மரமாக பெரிய தோப்பு போல் இருக்குது, அவ்வளோ நாவப்பழ மரம் இருக்குது. அதை பார்த்தோன்னே இந்த மொச்சக்கொட்டைக்கு ரொம்ப ஆசை வந்துருச்சு. ஆஹா, நாவப்பழம்லாம் இருக்குது, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும், அது வேணும்னு சொன்னிச்சு. உடனே இந்த சருகு சொன்னிச்சு, இங்கே பாரு, ஆல்ரெடி நீ தண்ணியை நிறையா குடிச்சிட்ட, வயிறு வேற வீங்கி கிடக்கு, இதில் இந்த நாவப்பழத்தையும் சாப்பிட்டுட்டுனா இன்னும் உடம்பு சரியில்லாமல் ஆகிடும், அந்த மாதிரி செய்யாத அப்படின்னு சொல்லுது. இல்லை இல்லை, நீ தான் என் நண்பன் ஆகிட்டில்ல, நான் கேட்டால் நீ அதை எனக்கு பறித்து தர மாட்டியான்னு. சரி, என்ன பண்ணுறதுன்ட்டு ஒரு காற்றுக்கு வெயிட் பண்ணுறேன், காற்று அடிக்கும்போது நான் மேலே அப்படி பறந்து போய் உனக்கு நாவப்பழம் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரி நண்பனுடைய ஆசையும் நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காற்று வந்தோன்னே அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி டக்குன்னு அந்த சருகு மேலே போய் அந்த நாவப்பழத்தை உருக்கி விட்டுடுச்சு. இது நல்லா சாப்பிட்டுக்கிட்டே இருக்குது. உடனே இது கீழே இறங்கி மாரி போதும் போதும் நிறுத்து, சாப்பிடாதன்னு சொல்லுது. கேட்கவே இல்லை, நல்லா சாப்பிட்டுடுச்சுல, அது வயிறு அப்படி வெடிச்சிட்டோன்னே ரொம்ப கஷ்டப்படுது. வயிறு வெடித்ததில் வலி தாங்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுது. அதை பார்த்து இந்த சருகுக்கு தாங்க முடியல. ஐயோ, தன்னோட நண்பன் இப்படி கஷ்டப்படுறானே அப்படின்னு சொல்லிட்டு, யாராவது கொஞ்சம் பொறுத்துக்கோ, யாராவது வர்றாங்களான்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பார்த்தாக்கா ஒரு செம்மான் வருது. மான் அது செக்கச்செவேல்னு இருக்குது. அந்த மான் அது வந்துட்டுருக்கு. அது என்ன பண்ணுன்னா, எப்போதுமே ஒரு ஊசி நூல் வச்சுக்கிட்டு தச்சுக்கிட்டே இருக்கும். எதெல்லாம் கிழிஞ்சிருக்கோ அதெல்லாம் தைக்கிறத அது செஞ்சிகிட்ருக்கும். அதை பார்த்துட்டு கூப்பிட்டுட்டு, இது மாதிரி என் நண்பன் வயிறு வெடித்து ரொம்ப கஷ்டப்படுறான், தயவுசெய்து கொஞ்சம் எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு இந்த சருகு கேட்குது. உடனே மானும் சரி நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அடாடா, இவர் இந்த மொச்சக்கொட்டை சிகப்பால இருக்குது, என்கிட்ட சிகப்பு நூல் இல்லையே, வெள்ளை நூல் தான் இருக்குது அப்படின்னு சொல்லுது. பரவாயில்ல, வயிறை தச்சிட்டாக்கா அது கொஞ்சம் கஷ்டப்படாது, எதாக இருந்தால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அது அந்த வெள்ளை நூலாலே அந்த மொச்சக்கொட்டையினுடைய வயிறு பகுதியை அப்படியே நல்லா தச்சுட்டு கொஞ்சம் அதுக்கு தெரிஞ்ச இலையெல்லாம் பறித்து மருந்து மாதிரி அதில் போட்டு விட்டு அதை சரி பண்ணிடுது. சரி பண்ணிட்டோன்னே அந்த மான் நடந்து போயிடுது. அப்போது இதில் எல்லாரும் அந்த கதையிலேருந்து என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, ஓஹோ, மொச்சக்கொட்டைக்கு அதனால தான் வயிறு மட்டும் வெள்ளையாக இருக்கா அப்படின்னு ஒரு சும்மா ஜோக்குக்காக அப்படி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இதில் நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, பாருங்கள், இந்த சருகு, அந்த மொச்சக்கொட்டை, இந்த மான் எல்லாம் ஒருத்தருக்கு உதவி செய்யணுன்றத முதல்ல எடுத்துக்கிட்டு அதை நடைமுறைப்படுத்தி காமிக்கிறது தான் இந்த கதையில் நம்ம படிச்சுக்கிற படிப்பினை.